ஆனால் வந்து நம்ம இந்த மாதிரி ரோடு வந்து எந்த மலையிலையும் பார்க்க முடியாதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு இங்கே வந்திருக்கோம். என்ன காரணம்னா பகலில் வந்து இந்த கோயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு தான். ஸோ பார்த்தீங்கன்னாவே எவ்வளோ பெரிய மலையாக இருக்கும். அந்த மலை வந்து நல்ல ஆக்சுவலாக இது வந்து நாமக்கல் பரவலி. இந்த ரோடு போனால் நாமக்கல் போகும். ஸோ இது வந்து சீல்நாயக்கம்பட்டி பைபாஸோட ஃப்ளைஓவர். இந்த ஸ்ட்ரெயிட் ரோடு பாருங்கள், செல்வி மெஸ் வந்து சேலம் ஃபேமஸ் செல்வி மெஸ்ஸு. இந்த ஸ்ட்ரெயிட் ரோடு போனால் ஆத்தூர் போகிற ரோடு இது. ஆத்தூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் அந்த ரோடு இது ஹைவேஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா கோயில் இங்கே தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஊத்துமலை முருகன் டெம்பிள். பாருங்கள் கழுகு, பாருங்கள் மேலே எத்தனை கழுகு சுற்றிட்டுருக்கு. கோயிலுக்கு மேலேயே வந்து கழுகு சுற்றிட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வாங்க அப்படியே நான் மேலே மலைக்கு மேலே நான் வந்து வியூ காட்டுறேன். பகலில் வந்து எப்படி கோயில் இருக்குன்னு வாங்க பார்ப்போம். இங்கே வந்து ஊத்துமலை முருகன் டெம்பிள்லேருந்து நம்ம பார்க்கும்போது கீழே இது எல்லாமே லைட் வெளிச்சம் வந்து சேலம் சிட்டி தான். கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் சரௌண்டிங் இங்கேருந்து பார்த்தா தெரியும். ஸோ நீங்கள் அப்படியே வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஊத்துமலை முருகன் டெம்பிள்லேருந்து சேலம் டிஸ்ட்ரிக் வந்து பகலில் வந்து எப்படி இருக்குங்கிறத ஃபுல்லாக வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன். வீடியோவோட கடைசியில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். இங்கே சீல்நாடு பைபாஸ்லேருந்து ராசிபுரம் போகிற வழியில் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சீல்நாடு பைபாஸு. ஸோ பைபாஸ்க்கு முன்னாடியே வந்து பிரிட்ஜு வந்து மேலே ஏறும். அதில் ஏறி ரைட் இறங்கணும் அப்படின்னா ஊத்துமலை முருகன் கோயிலுக்கு போகிற ரூட் இருக்குது. ஸோ நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெகுலராக வந்துட்டு தான் இருப்பேன். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன விலாகாக பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே கண்டிப்பாக பாருங்கள். அப்படி கோயில் தெரியும் இங்கேருந்து. இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் போனோம் அப்படின்னா சேலம் சிட்டி போகிற ரோடு மார்க் தெரியுது இல்லையா, அதுதான் வந்து கோயில். அந்த இடத்துல வந்து கோயில் இருக்கும். வாங்க அப்படியே கண்டிப்பாக பாருங்கள். நான் மேலே கோயிலுக்கு மேலேயும் போய் நான் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. கோயிலுக்கு மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா சேலம். ஸோ இங்கே சேலம் சீல்நாடு பைபாஸ் வந்து ரொம்ப பக்கம். ஸோ அப்படியே வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நான் வந்து எவ்வளோ நான் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊத்துமலை முருகன் டெம்பிள் நல்லாவே தெரியும். நாங்கள் வந்து பைபாஸ் வந்து ரைட் எடுக்கும் போது நான் அந்த வீடியோ எடுத்துருக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக லொக்கேஷனு. ஊத்துமலை முருகன் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கார். நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது சேலம் ஃபுல் வியூ கிடைக்கும். ஸோ இதுதான் சீல்நாயக்கம்பட்டி பைபாஸோட. இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக இந்த பக்கம் போனோம் அப்படின்னா ஆத்தூர் ரோடு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து நாமக்கல் அந்த பைபாஸ் இது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா சீல்நாயக்கம்பட்டி பைபாஸில் முன்னாடியே இருக்கும். இதுதான் வந்து ஃப்ளைஓவர். நம்ம இதில் கீழே ஃப்ளைஓவருக்கு அந்த சைடில் நம்ம போனோம் அப்படின்னா பழைய பஸ் ஸ்டாண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் ரோடு, இந்த ரோடு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முருகன், ஊத்துமலை முருகன் டெம்பிள் இருக்குது. ஸோ ரொம்ப பக்கம் தான் சீல்நாடு பஸ்லேருந்து. மேலே மலைக்கு போகிறதுக்கு நம்ம கார்லேயும் போகலாம், பைக்கு அந்த மாதிரி எல்லாத்துலேயும் போகலாம். என்ன ரொம்ப வந்து மலை வந்து பாதை எப்படின்னா ரொம்ப செங்குத்தாக போகும். பைக்கு, காரு இதெல்லாம் போகலாம். பட் ரோடு ரொம்ப செங்குத்தாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீடு அந்தளவுக்கு எடுத்து கரெக்டாக போகணும். காரில் வரவங்க இருக்கும், பைக்கில் வரவங்க. ஏன்னா ரொம்ப வந்து ரோடு டர்னிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரீப்பாக மேலே ஏறும். அதனால் பார்த்து தான் போகணும். வாங்க அப்படியே கண்டிப்பாக பாருங்கள். வந்து நான் ஒரு இது சொல்கிறேன். நம்ம கோயிலுக்கு இங்கே வரவங்க போதே எனக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அது வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நான் என்னங்கிறது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். மேலே ஊத்துமலை முருகன் பாலமுருகன் கோயிலுக்கு போகிற வழி. ஆக்சுவலாக அங்கேயே இருந்து நான் வீடியோ எடுத்துருந்தேன். என்ன ப்ராப்ளம்னா பின்னாடி வந்து பாட்டு ஓடிட்டு இருந்தது. ஸோ நம்ம அப்படியே எடுத்தோம் அப்படின்னா காப்பி ரைட் இந்த மாதிரி வரும். சீல்நாயக்கம்பட்டி பைபாஸ்லேருந்து அந்த ஃப்ளைஓவர் இறங்கினோடனே லெஃப்ட் சைடில் வந்து சர்வீஸ் ரோடு வரும். நம்ம அதுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா கோயிலுக்கு போகிற வழி வந்துடும். ஸோ இதுதான் அந்த மெயின் என்ட்ரன்ஸ். பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம இது வந்து நேரில் வந்திங்கன்னா இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். டர்னிங்கே பார்த்திங்கன்னா தான் இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக வந்து கட் பண்ணி எடுக்கிற காரே வந்து மேலே ஏறினாலுமே ரொம்ப ஏறப்போ மாற்று தான் ஏறணும். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ரோடு அடுத்து இன்னொரு கட் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப செங்குத்தாக இருக்கும். நான் அப்படியே கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இது ரோடு தான். நம்ம ஸ்ட்ரைட்டாக அங்கே பைபாஸ்லேருந்து வந்த ரோடு தான் இது. ஸோ பைபாஸ்லேருந்து வந்து நம்ம இதில் போனோம். ஸோ வாங்க அப்படியே வீடியோ பார்ப்போம். ஆனால் வந்து நம்ம இந்த மாதிரி ரோடு வந்து எந்த மலையிலையும் பார்க்க முடியாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள், இது டவுன் வந்து இந்தளவுக்கு கீழே டவுன் போகுதில்ல, இதே அளவுக்கு பார்த்திங்கன்னா மேலே வண்டி ஏறுறதுக்கும் அப்படி ரொம்ப வந்து செங்குத்தாக ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ இதே வந்து ஒரு 2 டர்னிங் தான். இப்போ இந்த டர்னிங் இப்போ இதில் பாருங்கள் அவர் வராரு இல்லையா, அந்த டர்னிங் மேலே ஏறணும் அப்படின்னா கோயில் வந்துடும். மொத்தம் வந்து ஒரு 4 டர்னிங் தான். மேலே மலைக்கே ஏறிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா மலை வந்து அங்கே மேலே இருக்குது, முருகர் அங்கே இருக்கார். ஸோ இது பார்த்திங்கன்னா அகஸ்தியர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அகஸ்தியர் வந்து வந்த மலை அப்படின்னு சொல்கிறாங்க. அகத்தியர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு வந்து சாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் வந்து போனார்
அகஸ்தியர் மலை, ஊத்துமலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அகஸ்தியர் வந்துட்டு போகிறதுல இந்த மலைக்கு வந்து ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது ஊத்துமலைக்கு. ஸோ சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கோயிலில் வந்து முருகன் கோயிலில் இந்த ஒரு மலை வந்து ரொம்ப ஃபேமஸான மலை. சுற்றி காட்டுற மாதிரி எவ்வளோ பெருசு இருக்குன்னு. அதுக்கு தான் நீ கொஞ்சம் ஈவினிங்கே ஸோ மலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. ஸோ மலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே வியூவிலேருந்து நம்ம சேலத்தை பார்த்தோம் அப்படின்னா சேலம் வந்து ஃபுல் ஏரியா கவர் ஆகும். அப் டு வந்து பார்த்திங்கன்னா ஜங்ஷன் நியூ பஸ் ஸ்டாண்ட் வரைக்குமே இங்கே மலையிலேருந்து அந்தளவுக்கு வந்து பெரிய மலை. அது சேலம் வந்து சிட்டி சென்டர்லேயே இருக்குது. ஸோ இந்த வியூ வந்து நம்ம பார்க்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாளாக இங்கே வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா முருகர் வந்து அலோவ் பண்ணியிருக்காரு. என்ன காரணம்னா நாங்கள் வருவோம் சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா 6:30-7 மணி ஆகிடும். 7 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே வரப்போ மணி ரொம்ப இருட்டாயிடும். அந்த வழியில் காட்ட முடியாது. நம்ம பைக் வந்து நல்ல கண்டிஷனோடு இருக்குது அப்படின்னா இந்த மலையை வந்து ஏறி வந்துடலாம். இப்போ வந்து ஒரு 2 பேர் 3 பேர்லாம் உட்காந்துட்டு வந்தோன்னா கண்டிப்பாக ஏறவே முடியாது. அந்தளவுக்கு டேப்பராக இருக்கும். கார் ஓட்டிகிட்டு வரவங்களுக்கும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கவங்க மட்டும்தான் அந்த மலையில் வந்து ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படாமல் மேலே ஏறிடுவாங்க. ரொம்ப டேப்பராக இருக்கும் அந்த வழி. அதுக்காக தான் அடிக்கடி சொல்கிறேன். அதுவும் ஆட்டோவில் வர்றதெல்லாம் வந்து எனக்கு எந்தளவுக்கு வந்து அட்வைசபிள்னு தெரியல. மழை வந்து ரொம்ப மேடு அதிகமாக இருக்கனால ஆட்டோவில் வர்றதும் கொஞ்சம் இதுதான். ஆட்டோ ஃபுல்லாக வந்து வந்தாங்கன்னா மேலே ஏறுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ வாங்க அப்படியே வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். மேலே வந்து நான் ஊத்துமலை முருகனை வந்து காட்டுறேன். முருகர் எப்படி உட்காந்துருக்காரு அப்படின்னு. முருகர் பார்த்திங்கன்னா இந்த இதில் கிழக்கு பார்த்த மாதிரி தான் உட்காந்துருப்பார். பாலமுருகன் கோயில். முருகர் பார்த்திங்கன்னா குழந்தை வடிவத்தில் இந்த கோயிலில் இருப்பார். பார்க்குறதுக்கு முருகர் பார்த்திங்கன்னா தங்க கவசத்தில் பார்க்கவே நல்லா முருகரை வந்து உள்ளே நின்றுட்டே இருக்க மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு வந்து முருகர் கோயிலில் இருப்பார். ஸோ நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு நான் பேச என்னென்ன பள்ளி கத்திகிட்டே இருக்குது. எந்த திசையிலேருந்து கத்துதுன்னு தெரியல. எதுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு அப்படின்னு சொன்னோன்னா, நான் வந்து ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு வீடியோ வந்து பின்னாடி எங்கள் வீட்டுக்கு பின்னாடி மாமரம் வந்து வந்துட்டுருக்கு. அது ஆக்சுவலாக நாங்கள் யாருமே வைக்கல. அது வந்து எப்படி வந்து வருதுன்னு தெரியல. ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே மரம் வந்து நல்லா பெரிய மரமாகவே வந்துருச்சு. அது வீடியோ எடுக்கலான்னு இன்றைக்கி எங்கள் வீட்டில் மட்டும்தான் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, கேமரா வந்து சேக் ஆகிட்டே இருந்தது. அது ஏதோ மொபைல் வந்து எனக்கு ரொம்ப பழைய மொபைல் வர M31s மாடலு. 2-3 டைம் சர்வீஸும் பண்ணியாச்சு. அடிக்கடி வந்து இந்த ஃபால்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அடிக்கடி கிடையாது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி இதுக்கு முன்னாடி வந்து ஹேங் ஆகிறது, ஆஃப் ஆகிற பிரச்சனை இருந்தது. இன்றைக்கி என்ன புதுசாக ஒரு ப்ராப்ளம்னா, கேமரா வந்து வீடியோ ஃபோட்டோ நல்லா வருது. வீடியோ எடுத்தோம் அப்படின்னா ஒரு சேக்காக இப்படிங்கிற மாதிரி சேக் ஆகிட்டே இருந்தது. என்ன கம்ப்ளைண்ட்னே தெரியலையே, வீடியோ எடுக்க வர போகிறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். முருகர் வந்து முருகர் இருக்கார் பார்த்துக்குவாருன்னு நினச்சிட்டு தான் ஃபோனை வந்து டேங்க் காரில் போட்டு வந்தேன் நான் பாட்டுக்கு. ஸோ இங்கே வந்து எதுக்கு கீழே எடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு தான் வீடியோ எடுத்தேன். ஃபோன் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். ஸோ வாங்க அப்படியே முருகரை பார்க்க. அங்கே தான் முருகர் இருக்கார். நான் வழி வந்து ரொம்ப டேப்பராக இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இது நேர் வந்தால் தெரியும். இது ரொம்ப மேடாக இருக்குங்க வழி. இந்த இது டர்னிங் திரும்புகிறோன்னு வச்சிங்களேன், திரும்பினோடனே ரேஸ் கொடுத்தாகணும், இல்லைன்னா வந்து வண்டி அப்படியே ரிவர்ஸ்லேயே போயிடும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா லாரி இதெல்லாம் வர்றதுலாம் ரொம்ப டிஃபிகல்ட்டு. வண்டி அதாவது 2 வீலர் வந்து கார் வரைக்கும் வரலாம். அதுக்கப்புறம் ஹெவி வெஹிக்கிள்லாம் வந்து இந்த டர்னிங்கில் திரும்புறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கு தான் இந்த வீடியோ. முருகர் கோயிலுக்கு வந்து மேலே ஊத்துமலை ஏறும் போது வழியிலே பார்த்திங்கன்னா அருட்பெருஞ்சோதி வள்ளலாரோட அணையா விளக்கு தீபங்கிற மாதிரி இங்கே இருக்குது. ஸோ அருட்பெருஞ்சோதி வள்ளலார் திருச்சபை இந்த மாதிரி வந்து கோயிலுக்கு நம்ம மலை ஏறுற வழியிலே இருக்குது. பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம அங்கே வந்து நம்ம இதுக்கு போக முடியாது, வடலூருக்கு வந்து நம்ம போக முடியல. நம்ம இங்கேயே தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு தான். வாங்க நம்ம சாமி கும்பிட்டு மேலே மலைக்கு ஏறுவோம். கோயிலுக்கு அப்படியே கீழே இறங்கும் போது இந்த இடத்துல இருக்குது, மேலே ஏறும் போது லெஃப்ட் சைடில் இருக்குது. பார்த்துங்க. சேலம் இங்கேருந்து பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன். சேலம் பாருங்கள் எவ்வளோ இதாக தெரியுது. அவங்களுக்கு இந்த இதிலேருந்து நான் ஏறி காட்டுறேன் எவ்வளோ தூரம் தெரியுது. இன்னும் மேலேருந்து பார்க்கும்போது நல்லா தெரியும். ஜஸ்ட்டு பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்கள். எல்லாமே சேலம். கீழே வந்து நம்ம இன்னும் மலைக்கு மேலே ஏறி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். வாங்க கோயிலுக்கு நம்ம போயிட்டு மலைக்கு ஏறுவோம். கோயில் பார்த்தீங்கன்னா கோயில் இங்கே தான் இருக்குது.
கோயில் பார்த்துட்டு வந்துட்டோம். உள்ளே வந்து ஒரு பெரியவர் தூங்கிட்டு இருக்காரு. நம்ம வந்து கோயில் வந்து அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து நான் இன்றைக்கி வடலூர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன். வடலூரில் வந்து வள்ளலார் இருக்க இடம், அதே போல் அணையா விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து நான் நிறைய டைம் போயிருக்கேன். நம்ம வந்து சாமியை வந்து நம்ம இப்படி திரும்பி பார்க்குறதுக்கு நம்ம இந்த டர்னிங்கில் இப்படி மேலே ஏறி போயிடுவோம். கோயிலுக்கு வந்து இங்கே இருக்குங்கிறது தெரியல. ஏன்னா இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா கோயில் வந்து தீபத்தையும் பார்த்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்படியே மேலே மலைக்கு ஏறும். திணறிட்டு ஏறுது பார்த்தீங்களா. இன்னும் 2-3 பேர்லாம் உட்காந்துட்டு வந்தோன்னா ரொம்ப சிரமம் வண்டி மேலே ஏறுறது. முருகான்னு நினச்சிட்டு மேலே ஏற வேண்டியதான். ரொம்ப வந்து இறக்கமாகவும் இருக்கும். அதனால் பாருங்கள், டேப்பர் ரொம்ப டேப்பராக இருக்கும். ஃபுல்லாக வெயில் காலங்கிறதுனால மரம் எல்லாமே காஞ்சி போய் கிடக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில டைம்லாம் இந்த மலையில் தான் வந்து அந்த பக்கமாக என்னென்னு தெரியல. நம்ம லாங்லேருந்து பார்க்கும்போது ஒரு சைடாக வந்து அந்த காட்டுத்தீலாம் வந்துடும். என்ன காரணம்னா வெயில், பயங்கரமான வெயில் மலையில். பார்த்திங்கன்னா எல்லாமே தெரியும். வந்து பகலில் வந்து பார்த்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். எல்லாமே காஞ்சி போயிருக்கு. என்ன பாருங்கள், நம்ம பேச ஒரு பக்கம் பள்ளி சத்தம் வேறு கேட்டுகிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், மழை வந்து வெயில் காலத்தில் ஒரு சில ஏரியாவில் வந்து இந்த காட்டு தீயும் வந்து பிடிச்சிருது. ஒரு கார் எவ்வளோ திணறிட்டு மேலே ஏறும். நல்லா ட்ரைவ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இந்த மலையில் ஏறுறது கொஞ்சம் ஈஸி. புதுசாக கற்றுக்கிட்டு ஏறுறாங்கங்கும் போது ரொம்ப பார்த்துடணும். பார்த்திங்கன்னா இந்த டர்னிங் தெரியுதா, அப்படியே வந்து டேப்பராக அங்கே கீழே இறங்கும். ஏறுறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப வளைவு வந்து டேப்பராக ஏறும். ஸோ வரவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துவாங்க. ஸோ வாங்க மேலே போகலாம். கோயிலுக்கு டைம் ஆகிடுச்சு. மணி கிட்டத்தட்ட 7 மணியாக போகுதுங்க. ரொம்ப நேரம் இங்கே நின்றுட்டோம். ஸோ வாங்க போகலாம். எல்லாருக்கும் எப்படி ஃபீல் அப்படின்னு தெரிலங்க இந்த மலைக்கு ஏறும் போது. ஆனால் எனக்கு வந்து நான் பலமுறை நானும் வாட்ச் பண்ணிட்டேன். இந்த மலைக்கு ஏறும் போதெல்லாம் நம்மளுக்கே வந்து வயசு வந்து ரொம்ப எங்கான மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். எங்காகுனா நம்ம ஒரு சின்ன குழந்தையாட்டம் ஒரு ஃபீல் பண்ண வைக்கும். என்ன காரணம்னா நம்மளோட பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போது என்னென்ன பண்ணியிருப்போமோ அந்த ஞாபகங்கள்லாம் இந்த மலையில் ஏறும் போது வர மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு அது மாதிரி தோணுது. நம்மளே ஒரு சின்ன குழந்தையான மாதிரி, இல்லை நம்ம சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் திரும்ப வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இதெல்லாம் பார்க்கும்போது நான் வந்து ஒரு சின்ன வயசில் ஒரு கனவு காண்ட ஒரு இடம் மாதிரி அந்த மாதிரிலாம் தோணும். நான் வந்து சேலம் வந்து நாங்கள் இப்போ தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் சேலம் வந்தோம். நான் வர்றது இந்த மலைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் வந்துட்டுருக்கேன், ஒரு 2-3 வருஷமாக தான். எனக்கு ஆனால் வந்து இந்த மலையெல்லாம் நான் சின்ன வயசில் ஒரு கனவு கண்ட மலையாட்டோ இல்லை சின்ன வயசில் நான் இருந்த ஒரு ஃபீலை வந்து இந்த மலை எனக்கு கொடுக்குது. ஆக்சுவலாக அங்கேருந்தே வீடியோ எடுத்தது தான். என்ன காரணம்னா பேக்ரவுண்டில் வந்து பாட்டு ஓடிட்டு இருந்தது, சாமி பாட்டு. ஸோ நம்ம அப்படியே வீடியோ போடுறவங்க போது அது காப்பிரைட்னு வரும். ஸோ நம்ம கோயில் வந்து நம்ம வீடியோ வந்து எடுத்தாச்சு. ஸோ அதனால் வாய்ஸ் ஓவர் வேணால் கொடுத்துட்டேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் நான் அடிக்கடி பார்த்தீங்கன்னான்னு சொல்லிகிட்டே இருக்கேன். எனக்கே இப்போ வீடியோ நான் வந்து திரும்ப இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது அது வந்து நம்மளோட ஸ்லாங் வந்து அந்த மாதிரி ரெகுலராக வந்துருச்சு. ஸோ நான் இனிமேல் வந்து அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்குள்ளே வந்து வீடியோலாம் எடுக்கிறாங்க, ஆனால் நான் எடுக்கலை. ஏன்னா சாமி அப்படி நேராக வந்து வீடியோ எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் ஒரு இதாக தெரியுது. இன்னும் கோயிலுக்கு வந்து நம்ம ரியலாக அங்கே நம்ம சாமியை வந்து நேரில் பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு நமக்குள்ளே ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நான் வீடியோ எடுக்கலை. ரொம்ப தூரத்தில் வந்து தான் வீடியோ எடுத்தேன். எனக்கு உள்ளே போய் கேட்டுட்டு எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு யோசனையாக இருந்தது. சரி, அதே போல் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ஒரு எண்ணம் வரும்ல, நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படின்னு. ஸோ அந்த எண்ணம் இருந்தாவே போதும், நம்ம கோயிலில் வந்து சாமியை பார்த்துட்டு சாமியோட அருள் கிடைக்கும். அதனால தான் வந்து நான் உள்ளே வந்து வீடியோ எடுக்கலை. ஸோ அதனால் எதுவும் நினச்சிக்காதீங்க. கோயில் பார்த்திங்கன்னா இது வந்து பாலமுருகன் கோயில். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காலபைரவர் கோயில் இருக்குது. காலபைரவர் பார்த்திங்கன்னா தெற்க பார்த்த மாதிரி இருப்பார். பாருங்கள், இப்போது நான் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். நான் இது கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். காலபைரவர் வந்து தெற்க பார்த்த மாதிரி இருக்கார். முருகர் வந்து இந்தாண்ட கிழக்க பார்த்த மாதிரி இருப்பார். இந்த கோயிலோட இன்னொரு தனிச்சிறப்பு வந்து காலபைரவர் இங்கே இருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு இந்த கோயிலுக்கு. என்ன காரணம்னா நம்ம காலபைரவர் வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஆனால் காலபைரவருக்குன்னு தனியாக கோயில் இருக்கும். இங்கே வந்து முருகர் கோயில்லையே காலபைரவரோட கோயில் இருக்கிறது இன்னொரு தனி சிறப்பு தான். ஸோ எங்களுக்கும் வந்து மனசு வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த கோயிலில் வந்து காலபைரவரை வந்து கும்பிட்டு தான் போவோம். எங்களுக்கு அந்தளவுக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப அட்டாச்சான கோயில். என்ன காரணம்னா நாங்கள் நிறைய டைம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன்னா வந்தது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இல்லை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து கோயில் இருக்குங்கிறது பார்த்து இந்த கோயிலுக்கு எப்படி போகணுன்னு கேட்டு அப்படி வந்த கோயில் தான் இது.
எங்களுக்கும் வந்து ரொம்ப இந்த கோயிலில் வந்து நிறைய நினைவுகள்லாம் இருக்குது. ஸோ நிறைய டைம் வந்திருக்கோம். உங்களுக்காக இந்த வீடியோ. மார்னிங் டைமில் பார்க்குறதுக்கு இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. இவ்வளோ நாளாக நம்ம இது பார்க்காம விட்டாச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு போகுது இல்லையா, இந்த ரோடு வந்து ஆத்தூர் வந்து ஹைவேஸ். நம்ம அந்த பிரிட்ஜில் இருந்து தான் பேசிகிட்டு இருந்தோம். இந்த தெரியுது இல்லைங்களா பிரிட்ஜு, அந்த ரைட் சைடில் இப்போ லாரி திரும்புகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் போகிற ரோடு. ஸோ அதில் தான் வந்து இப்போ நம்ம வந்து அந்த பிரிட்ஜு இறங்கினோடனே லெஃப்ட்டு எடுத்தோடனே லெஃப்ட்டு வந்து இந்த கோயிலுக்கு ஊத்துமலை வர வழி வந்துடும். ஸோ சூப்பராக இருக்குங்க. இவ்வளோ நாளாக நம்ம இந்த வியூ வந்து பார்க்க முடியும். ரெகுலராக வர்றது வந்து எப்படின்னா கோயிலுக்கு வந்து சாமியை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம். அது நைட் டைம் வர்றதுனால எங்களுக்கு இந்த மாதிரிலாம் வியூ பாயிண்ட் இருக்குங்கிறதுலாம் எனக்கு தெரியல. ஸோ ஜஸ்ட் இப்போ தான் வந்து இந்த இடத்துலேருந்து தான் நம்ம கோயிலுக்கு போவோம். ஸோ இது கோயிலுக்கு போகிற ரோடு. நம்ம அங்கே தான் நேற்று சாமி கும்பிட்டு, ஆக்சுவலாக இந்த இடம் வந்து நைட் டைம்லாம் வந்து பார்க்குறதுக்கு எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ ஜஸ்ட் இப்போ தான் வந்து பார்த்தேன். சூப்பராக இருக்குங்க, செம வியூ பாயிண்ட்டு. எல்லா இடத்துலையுமே முருகான்னு எழுதியிருக்காங்க, ஓம் முருகா அப்படின்னு. சூப்பராக இருக்குல்ல. எனக்கு இது நம்ம ஜூம் பண்ணும்போது என்னோடய இது வந்து கையை வந்து காட்ட முடியல. பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போது அந்த காவேரி ஹாஸ்பிட்டல்னு தெரியுது. இது வந்து எந்த ரோடு அப்படின்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் போகிற ரோடு. சீல்நாயக்கன்பட்டி பைபாஸில் இருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் போகிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் அந்த காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ இந்தளவுக்கு கேமரா குவாலிட்டி நல்லா இருந்ததுன்னா நல்லா ஜூம் பண்ணி காட்டிடலாம். கேமரா இதுக்கு மேலே வந்து ஜூம் பண்ணால் அந்தளவுக்கு வியூ பாயிண்ட் இருக்காது. சூப்பராக இருக்குங்க. ஸோ அந்த மல்டிப்ளெக்ஸ் தேட்டரு இங்கேருந்து பார்க்கும்போது ஒருக்க தெரியும் நைட் டைமில். மல்டிப்ளெக்ஸ் தேட்டருனா நியூ பஸ் ஸ்டாண்டில் இருக்குது அந்த தேட்டரு. ஸோ அந்த தேட்டரும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும். ஜங்ஷன் தெரியுது. ஜங்ஷன் மீன்ஸு நம்ம அந்த ரோடு ஜங்ஷன் ஹைவேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது பார்த்திங்கன்னா ஹைவேஸ் எல்லாமே தருமபுரி ஹைவேஸ். இந்தாண்ட போனோமா ஆத்தூர் ஹைவேஸு, இந்த இது ஸ்ட்ரைட்டு போனோம் அப்படின்னா தருமபுரி. எனக்கு அப் டு வந்து ஓரளவுக்கு கொல்லாம்பட்டி பைபாஸ் தாண்டி அந்தளவுக்கு வரைக்கும் தெரியுது. பாருங்கள், கீழே வந்து அங்கே அந்த ஹோட்டலுக்கு பார்க்கிங்காக அந்த விசில் அடிக்கிறாரா என்னன்னு தெரியல, அது இங்கே வரைக்கும் கேட்குது. ஏரியாவே சூப்பராக இருக்குது. ஊத்துமலை முருகன் டெம்பிளுக்கு நல்லபடியாக சாமி கும்பிட வந்தாச்சு. நேற்று வந்து நைட் டைம் வந்தேன். நைட் டைம் வந்ததுனால அந்தளவுக்கு வந்து கோயில் வந்து இடம் பார்க்க முடியல. ஏன்னா நான் இந்த நைட் டைமில் வந்தோம் அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் வியூ வந்து லைட்டு வெளிச்சம் மட்டும்தான் தெரியும். எக்ஸாக்டாக வந்து என்னென்ன பில்டிங்கு அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஆனால் இப்போ பகலில் வந்து பார்க்கும்போது இடமே சூப்பராக இருக்குது. ஸோ இன்றைக்கி தான் வந்து முதல் டைம் வந்து இந்த மலைக்கு வந்து இந்த டைமில் வந்திருக்கேன். பார்க்க இடம் வந்து அருமையாக இருக்குது. சுற்றி பார்க்குறதுக்கும் வந்து வியூ பாயிண்ட் நிறையா இருக்குது. ஸோ செம்ம சூப்பராக இருக்குங்க. முருகன் அருளால் வந்து இன்றைக்கி வந்தாச்சு. இன்றைக்கி வந்து நடுவில் வந்து எனக்கு கந்தம்பட்டி பைபாஸ் வரைக்கும் ஒரு ஒர்க்கு கஸ்டமர் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. மெட்டீரியல் டெலிவரிக்காக வந்திருந்தேன். சரி, நேற்று நைட்டு நான் வந்திருந்து வீடியோ எடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு வந்து வர ரோடு மட்டும்தான் எடுத்திருப்பேன். இன்றைக்கி தான் வந்து வியூ பாயிண்ட்டோடு எடுத்தாச்சு. சூப்பராக இருக்குது. ரொம்ப பார்க்கவே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா முருகரை வந்து நான் அடிக்கடி இந்த பார்த்தீங்கன்னாங்கிறது நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கே தெரியுது, என்னன்னு தெரியல. நம்ம ஸ்லாங் வந்து அந்த மாதிரியே பேசி பழக்கமாயிடுச்சு. ஸ்லாங் வந்து மாற்றிட்டு தான் வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கரெக்டாக கொடுக்கணும். பார்க்குற உங்களுக்கும் வந்து அது இரிட்டேட் ஆகக்கூடாது. ஏன்னா ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ரெகுலராக நீங்கள் ஒரே வார்த்தை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ தான் நான் வந்து யூடியூப் நம்ம இதுக்கு பிஸ்னஸ் லைன்லேயே இருக்கிறதுனால நம்ம பேசுகிற வார்த்தையை வந்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தையே பேசி பழக்கம் ஆகிடுச்சு. நம்ம இப்போ தான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து நம்ம இந்தளவுக்கு வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் ஒவ்வொன்றா நானும் மாற்றிக்கணும். ஸோ மக்களே பார்த்துட்ருக்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ. முருகன் வந்து இன்றைக்கி அருள் கொடுத்துருக்காரு, நீ வந்து இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்னு. அதனால தான் இன்றைக்கி வர முடிஞ்சிருக்கு. ஸோ ஊத்துமலை முருகன் கோயிலேருந்து நம்ம சேலத்தோட முழு ஃபுல் வியூ, சேலம் சிட்டியோட ஃபுல் வியூ. எனக்கு தெரிஞ்சு இது வந்து சரௌண்டிங் வந்து நம்ம பார்க்குற வியூ வந்து கிட்டத்தட்ட சேலமோட ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த மலையிலேருந்து பார்க்கும்போது ஏரியா வந்து தெரியுது. இங்கேருந்து அயோத்தியாப்பட்டினம் வரைக்குமே நம்ம இந்த வியூ பாயிண்டில் வந்து பார்க்க முடியுது. அயோத்தியாப்பட்டினம் இந்த சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அந்த ஹில்ஸ்லாம் தெரியும் உங்களுக்கு. தூரத்தில் வந்து தெரிகிற ஹில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்காடு மலை, அந்த ஹில்ஸ் வரைக்குமே இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது.
கொஞ்சம் வந்து நம்ம இங்கேருந்து அந்த கிளாரிட்டி தெரியல ஃபோனில், ஆனால் நம்ம பார்க்கும்போது தெரியும், பார்க்குறதுக்கு நம்ம கண்ணுக்கு வந்து தெரியுது. ஃபோனில் வந்து அந்தளவுக்கு ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அந்த மலை பார்த்திங்கன்னா ஏற்காடு மலை. இந்த சரௌண்டிங் கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் வரைக்குமே இங்கே மலையிலேருந்து சரௌண்டிங் தெரியுது. ஸோ பார்க்குறதுக்கும் வியூ பாயிண்ட் வந்து அந்தளவுக்கு தெரியுது. ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கட்டாயம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ, இந்த மாதிரி வந்து கோயில் பற்றின தகவல்கள், அதே போல் நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் இப்போ வீடியோ போட்டுட்ருக்கோம். நம்ம சேனல் வந்து எப்போவுமே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணுவோம். கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களை பார்க்குறேன்.